இந்த டெல்டா மாவட்டத்தில் இன்னைக்கு சாலமறையில் நடந்தது என் தமிழக முதல்வருக்கு தெரியாதா? இன்னைக்கு டெல்டா மாவட்டம் நாங்க கொடுத்த 10 நாள் வரை இருக்கீங்க. இதுக்கு ஒரு பீஸ் கமிட்டி போல ஒன்னும் கேட்கல, யாருமே கேட்கல. ஆனா நீங்க போலீஸ வச்சு அடிச்சு இழுத்து வண்டி சாத்துறாங்க, அரெஸ்ட் பண்றாங்க. இதான் டெல்டா மாவட்டமா? சொந்த மாவட்டம் திருவாரூர் மாவட்டம், மயிலாடுதுறை மாவட்டம் சொந்த மாவட்டங்கிறாரு. இந்த டெல்டா மாவட்டத்துக்கு இவ்வளவு ஒரு அசிங்கத்தைப்படுத்தி கொடுக்குறாங்க. இது வேற, இது கொடுமை நடக்குமா? சம்பா பயிர் 2025 அழிஞ்சது 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம். பிச்சா கேட்கல, அழிஞ்ச பணத்துக்கு தான் கேட்கிறோம். அந்த அழிஞ்ச பணத்துக்கு கொடுக்க முடியல. அப்புறம் எதுக்கு அரசாங்கம்? அரசாங்கம் எதுக்கு இருக்கு? விவசாயி உலக நாட்டுக்கு சோறு போடுற விவசாயிக்கு இந்த பிரச்சனைங்கும் போது கேட்காத அரசு எதுக்கு? அரசு இன்னும் ஒரு ஆண்டு காலம் இல்ல. நீங்க எலெக்ஷனுக்கு வரதுக்கு பணத்தை கொடுத்து சாதிச்சிடலாம் பாக்குறீங்க. மக்களுடைய மாற்றத்தை நீங்க எதிர்பார்க்கதான் போறீங்க. நிச்சயம் அது தீர்வு காணும். கடந்த 4 ஆண்டு காலமாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் மட்டுமல்ல, டெல்டா மாவட்டங்களில் மிகப்பெரிய அளவுல ஜனவரி மாதம் பெய்யக்கூடிய மழையில பாதிக்கப்படுறோம். கடந்த ஆண்டு அது மாதிரி பெஞ்சதுல 13 மாதம் கழிச்சு வெறும் 10,82,00,000. அது யாருக்கு போச்சுன்னு இன்னமும் லிஸ்ட் கொடுக்கறதுக்கு வேளாண் துறை அதிகாரிகள், வருவாய்த்துறை அதிகாரிகள் மறுக்கிறாங்க. இந்த வருடமும் 60,000 ஹெக்டேர் மயிலாடுதுறை மாவட்டத்தில் மட்டும் பாதிக்கப்பட்டிருக்கு. உரிய நிவாரணம் வழங்கல. கேள்வி கேட்டதுக்கு மனு கொடுத்ததுக்கு வரும் தான், எப்போ வரும்னு தெரியல. ஆனா இங்க இந்த நிலைமை, கடலூர் மாவட்டத்துல நிவாரணமும் வழங்கப்பட்டதா, இன்சூரன்ஸும் வழங்கப்பட்டதா, முழுக்க நன்றி தெரிவித்து போஸ்ட் ஓட்டப்பட்டிருக்கு. ஆனா எங்களுக்கு வயிற்றுச்சலா இருக்கு. பாதிக்கப்பட்ட எங்களுக்கு நிவாரணமும் கிடையாது, இன்சூரன்ஸும் கிடையாது. கடந்த 29ஆம் தேதி அனைத்து விவசாய சங்கங்கள் 30 சங்கங்கள் ஒன்றிணைஞ்சு நாங்க கலந்த கூட்டம் நடத்தி 9ஆம் தேதி சாலை மறியல்னு அறிவிச்சு பண்ண 11 நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு நடத்துறோம். எந்த அதிகாரியும் வரல. காவல்துறையை வச்சு கைது பண்ணுங்க, அடிங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. அடிச்சு கையெல்லாம் கிழிச்சிருக்காங்க, காலை கிழிச்சிருக்காங்க. 20 போலீஸ் சேர்த்துக்கிட்டு குத்துறாங்க. ஒரு ஆளை மேல ஏற்றிருக்கு. வயதானவங்க ஹார்ட் பேஷன்லாம் இட்டு சொல்றாங்க. சட்டசபையில நல்லிச்சாமின்னு ஒரு விவசாய சங்க தலைவரை கையை பிடிச்சிருக்கிறது வேடிக்கை பார்க்கக்கூடிய இந்த அரசு விவசாயிகளுக்கு எதிரான அரசுங்கிற மாதிரி எங்களுக்கு என்ன தோணுது? முதல்வருடைய கவனத்துக்கு போகணும்னு தான் நாங்க இவ்வளவு சிரமப்படுறோம். செத்தாலும் பரவாயில்ல.